தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நெல்லையின் மலைப்பகுதிகள், தென்காசி, தேனியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 2ஆம் நாளாக கனமழையால் வெப்பம் தணிந்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடியில் உள்ள 2 மையங்களில் முற்றிலும் வேறான நீட் வினாத்தாள் வழங்கப்பட்டதாக புகார். வழக்கமாக கேள்விகளின் வரிசை எண்ணே மாறியிருக்கும் நிலையில் கேள்விகளே மாறியிருந்ததாக தேர்வர்கள் குற்றச்சாட்டு. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து சத்யபிரதா சாஹூ இன்று பிற்பகல் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். சென்னை ராயபுரத்தில் சாலையின் குறுக்கே தொங்கிய கேபிள் வயர் வாகன ஓட்டியின் கழுத்தில் சிக்கி விபத்து. இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். சென்னையில் உள்ள முக்கிய சிக்னல்களில் வாகன ஓட்டிகளுக்காக பசுமை பந்தல். வெயிலை சமாளிக்கும் விதத்தில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. தேர்தல் நடைபெறவிருக்கும் ஆந்திராவில் லாரியில் கடத்தப்பட்ட 8 கோடி ரூபாய் பறிமுதல். ஹைதராபாத்திலிருந்து குண்டூருக்கு பணத்தை கடத்தியதாக விசாரணையில் தகவல். சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறதா நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமாரின் மரண வழக்கு. 5 நாட்களாகியும் தனிப்படை போலீசார் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் சிபிசிஐடிக்கு மாற்ற திட்டம் என தகவல். திடீர் விடுப்பால் 90 விமானங்கள் ரத்தான நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஊழியர்கள் 25 பேர் பணி நீக்கம். மேலும் சில நாட்களுக்கு சில விமானங்கள் ரத்தாகும் எனவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தகவல். திண்டுக்கல்லில் 150 ரூபாயாக கடும் சரிவை சந்தித்த மல்லிகை விலை. வாங்க ஆளில்லை என விவசாயிகள் வேதனை. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கான இணையதள முகவரிகள் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2 மாதங்களுக்கு பின் பரிசல் இயக்க அனுமதி. நீர்வரத்து குறைவாக இருப்பதால் நடவடிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழை தொடர்கிறது. நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. காக்கழனி, குருமனாங்குடி, அத்திப்புலியூர், தேவூர், நீலப்பாடி, மணலூர், சிறுநெல்லூர், ஆந்தக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக கோடை மழை தொடர்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, புலிவலம், விளமல் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழையும், அதேபோன்று நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல், நெம்மேலி உள்ளிட்ட இடங்களில் கனமழையும் பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில், மஹேந்திரா சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்த நிலையில் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாகவே கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இம்மழை பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மகிழ்ச்சியை தந்தது. சென்னை புறநகர் பகுதியில் சாரல் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அங்கு தற்போது சாரல் மழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் வாட்டி வந்த நிலையில் திருமானூர், செந்துறை, ஆர்எஸ் மாத்தூர், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான காற்றுடன் மிதமான மழை பெய்தது.
தருமபுரியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. முன்னையன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் வாழை சாகுபடி செய்திருந்தார். நேற்று இரவு இப்பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சாய்ந்து வீணாகின. சென்னையில் சாலையில் குறுக்கே அறுந்து விழுந்த கேபிள் வயரில் சிக்கி வாகன ஓட்டி விபத்துக்குள்ளானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து மாநகர பேருந்து ஒன்று பாரிமுனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ராயபுரம் கல்மண்டபம் சாலையில் மும்முனை சந்திப்பு வழியாக வந்தபோது அங்கு தாழ்வாக சென்ற கேபிள் வயர் மாநகர பேருந்தில் பட்டு அறுந்து விழுந்தது. அப்போது மாநகர பேருந்தின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரின் கழுத்தில் கேபிள் வயர் சிக்கியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அந்த நேரத்தில் எதிரே வந்த மற்றொரு மாநகர பேருந்து ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டி அசோக் காயமின்றி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் சேதமடைந்த கேபிள் வயர்களை அப்புறப்படுத்தினர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சென்னையில் மாநகர சாலைகளில் உள்ள 10 சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 1 மாதமாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கத்தரி வெயில் தொடங்கிய பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. வாகன ஓட்டிகளை வெயிலின் உக்கிரத்திலிருந்து காக்க சென்னையில் எழும்பூர், அண்ணாநகர் உள்ளிட்ட 10 இடங்களில் உள்ள சிக்னல்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடும் வெயிலில் சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நிற்கும்போது ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வாகன ஓட்டிகளின் தாகம் தணிக்க பசுமை பந்தல் அருகே தண்ணீர் பந்தலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ரொம்ப நல்ல விஷயம் சார், மக்களுக்கு உதவி செய்திருக்கீங்க, மிக்க நன்றி. ஓகே தான், ஃபர்ஸ்ட் ரொம்ப தலைவலிக்கும் இங்கே நிற்கிறதுக்குள்ள சிக்னல்ல, இப்போ ஓகே நல்லா தான் இருக்கு. பணியிறது ரொம்ப அருமையாக இருக்கு, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. இந்த வெயிலில் சிக்னல் நிற்கிறதுக்கு ஒரு 60-70 செகண்ட் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லாயிருக்கும். மெயின் சிக்னலில் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை பண்ணுறது. இதை மாதிரி நிறைய இடத்துல பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இதை எதிர்பார்க்குறோம். இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், மாநகராட்சியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னையில் எல்லாரும் கேட்டாங்க ஏன் கொஞ்சம் டிலே பண்ணுறோன்னா, இது கம்ப்ளீட்டாக பாக்ஸ் போட்டு அதே மாதிரி மைல் ஸ்டீல் போட்டு தான் பண்ண வேண்டிய கட்டாயம். 5.5 அடி IRC கைட்லைன்லாம் ஃபாலோ பண்ணணும். பெரிய வாகனங்கள் சென்னையில் வரும், இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கோம், தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ மாநகராட்சி பிரதான சாலையில் போடுற மாதிரி ஹைவேஸில் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களையும் போட சொல்லுவோம். இப்போ வெயில் மட்டும் இல்லை, மழையிலிருந்தும் பாதுகாப்பு இருக்கிற இது இவ்வளோ சக்ஸஸாக வந்ததுனால இது போரஸ் மெட்டீரியலுங்க. மழை காலங்களில் ஃபைபர் மெட்டீரியல்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதையும் அந்த நேரத்தில் போடும்போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்.